guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு கொஞ்சம் வர்க் பிஸி அப்படின்றனால தான் நான் வந்து ப்ராப்பரா வீடியோக்கு பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி வச்சுட்டு நீட்டா ட்ரெஸ் அப் பண்ணி எல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு முன்னாடி நம்ம இன்ட்ரோ கொடுப்போம்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியறது இல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணி தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி என்னால் வீடியோவே போட முடியறது இல்லை. ரொம்ப கேப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 to 3 வீக்ஸாக நம்ம வந்து ரொம்ப அதுவும் இந்த மந்த்து நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வீடியோ தான் போட்டிருந்திருப்பேன். சரி நம்ம ஏன் நம்மளால முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி டக்குன்னு குயிக்காக நம்ம வாங்கினது ஒரு ரிவ்யூ மாதிரி ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் இப்போ ரீசெண்டாக எனக்கு தேவையான சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் முக்கியமாக வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிவ்அவே இருக்குது. கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு என்னென்ன அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அண்ட் வேறு என்ன, சரி வாங்க அப்படியே யோசிச்சு பேசணுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கார்னியர் ப்ராடக்ட் வந்து 2 ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து காலேஜ் படிக்கும்போது பியர்ஸ் அண்ட் மாற்றி யூஸ் பண்ணுவேன். அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கார்னியரோட அந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டு சொல்லி. இப்போ வந்து எகைன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த விட்டமின் சி நைட் க்ரீம் யோகட் இந்த ப்ராடக்ட்டும் இந்த ஃபேஸ் வாஷும் வாங்கியிருக்கேன். இது ரெண்டும் அப்படியே செட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நைட் க்ரீம் வந்து ஒரு 15 நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஃபேஸ் வாஷ் நல்லா இருந்துச்சு. அதனால சரி காலேஜ் டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ஆஃபரில் வேறு இருந்தது அப்படின்றனால சும்மா வாங்கியிருக்கேன். ஏன் இந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்னா ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது இவ்வளோ பெருசு இருக்குது. இப்போ ஊருக்கு போயிட்டு வரேன்ல, ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி சின்ன பேக்காக வாங்கலாம், அதுவும் வேறு மாதிரி கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அண்ட் நீங்கள் வந்து இப்போ கமெண்ட்டில் ஒரு 2-3 பேர் எனக்கு ரேண்டமாக சொல்லிட்டு இருக்கீங்க, முன்ன மாதிரி இல்லை உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு, ரொம்ப வந்து சோகம் தெரியுது, அது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. சோகமாலாம் இல்லை, ஒரு காலத்தில் இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி நல்லா பிரிஸ்காக எனர்ஜெட்டிக்காக வந்தாச்சு. பட் நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ என்னோட கமிட்மெண்ட்ஸும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னோட ஒர்க்கும் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படின்றதுனால அந்த டயர்ட்னஸ் தான் என்னோட ஃபேஸில் தெரியுது. மற்றபடி நான் வந்து ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டும் நான் வாங்கியிருந்தேன். அண்ட் ஹேர் சீரம் வந்து என்னோடது உடஞ்சி போச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணின டைமில் இப்போ நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹால் பண்ணியிருந்திருப்போம். அதில் நான் காமிச்சிருந்திருப்பேன். அப்படியே அந்த சீரம் ஓப்பன் பண்ணால் அப்படியே சூப்பராக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். 800 900 ரேஞ்சுக்கு சீரம்க்கே நான் அவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கியிருந்தேன். ஏன்னா அந்த ஹேர் ஸ்மூத்னிங் இவ்வளோ காசு கொடுத்து பண்ணியிருக்கோம், அதோட எஃபெக்ட் போயிடும், கொஞ்சம் பார்த்து நல்ல ப்ராடக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன். பட் அது ஒரு 10 to 15 டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இத்தினோண்டு தான் தீர்ந்துருந்தது, கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. திருப்பியும் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா, நீ தானே அலட்சியத்தினால கீழே போட்டு உடச்ச, திருப்பியும் அவ்வளோ காசு கொடுத்து உனக்கு வேணுமா அப்படின்னு என்னைய நானே திட்டிக்கிட்டு, இல்லை வேணாம் நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பிராண்டே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோரியல் பாரிஸ் ஸ்மூத்னிங் அண்ட் ரிப்பேரிங் சீரம் இது முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. நமக்கு அவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வேணாம், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டீசெண்டான ப்ராடக்ட் போதும் அப்படின்றதுக்காக இந்த சீரம் வாங்கிட்டேன். நல்லா தான் இருக்குது. இது ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஐயோ இதுவும் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். பட் இது பிளாஸ்டிக் பாட்டில் தான், கண்ணாடி பாட்டிலே நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ சீக்கிரம் எனக்கு ப்ராடக்ட்லாம் உடையாது, ஏதோ கண் திருஷ்டி மாதிரி கீழே போட்டு உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட் இது குட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். ஏன்னா பழசு முன்னாடி வச்சுருந்ததெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. சரி இப்போதைக்கு ஹேண்டியாக நல்லா குட்டியாக கொஞ்சம் நியூட் கலர்ஸ்லாம் இருக்க மாதிரி, கொஞ்சம் பிரைட் கலர்ஸும் இருக்கிற மாதிரி பார்த்து இந்த ஒரு பேலட் வாங்கியிருந்தேன். நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் நான். எல்லா கலர்ஸுமே இருக்க மாதிரி ஓரளவுக்கு. எனக்கு இந்த லைட்டான பிங்க்கு அண்ட் இந்த மாதிரி இந்த ப்ரௌன் ஷேடு இதெல்லாம் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். மீதி இருக்கிறதெல்லாம் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்விஸ் பியூட்டி ப்ராடக்ட் ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா தான் இருக்கும். இதே பிராண்டில் வந்து நான் கன்சீலரும் வாங்கியிருக்கேன். இது வந்து அப்படியே என்னோடய ஸ்கின் கலரில் இருக்கும் கிட்டத்தட்ட. நான் இப்போ என் ஸ்கின்ல எந்த பேஸ் மேக்கப் ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே போடல. மோஸ்ட்லி இப்போ வந்து மேக்கப் போட்டு ரெடி ஆகிறதுக்குலாம் எனக்கு நேரமே இருக்கிறதே கிடையாது. வீட்டில் இருக்கும்போது ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், எதுக்குமே வந்து அவ்வளோ மேக்கப் முன்னே நம்ம போடுற அளவுக்கு போடுறது கிடையாது. ஸோ ப்ராடக்ட்டும் எனக்கு ஜாஸ்தி தேவைப்படுறதில்ல. ஸோ லிமிட்டடாக நான் அதிகம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்து தான் வாங்கியிருக்கேன். எப்போயாவது இப்போ வீக்லி 2 or 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறேன் அப்படின்றப்போ எப்போயாவது தான் மேக்கப் போடுற மாதிரி இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு வீடியோ ஷூட்டுக்கு ரெடி ஆகிறேன் அப்படின்றப்போ மேக்கப் போடுற மாதிரி இருக்குது. இந்த கன்சீலர் நல்லாயிருக்கு. அண்ட் லிப்ஸ்டிக் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லிப்ஸ்டிக் வந்து வாங்கினேன், ஆஃபரில் இருந்துச்சுன்னு வாங்கினேன். பட் இது வந்து அவ்வளோ சூப்பர்லாம் சொல்லிட முடியாது. இந்த அமௌண்ட்டுக்கு ஓகே தான். ஒரு மாதிரி ட்ரையிங்காக இருக்குது. உங்களுக்கு ட்ரை லிப்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் இது வந்து ஒரு மேட் லிப்ஸ்டிக்கு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்கி ஸ்கின்க்கு நல்லாயிருக்கு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ஓகே தான்.
இந்த அமௌண்ட்டுக்கு ஓகே தான், பட் எம்ஆர்பி ரேட்டுக்குலாம் வாங்காதீங்க, ஆஃபரில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சுகர் பாப் இந்த லைனர் வாங்கியிருந்தேன், ஐலைனர், மேட் ஐலைனர். நமக்கு வந்து ஐலைனர் வந்து ஒரு மாதிரி கிளாஸியாக ஷைனிங்காக இருக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் இது நல்லா மேட்டாக நல்லா பிரைட்டாக போல்டாக போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நமக்கு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நல்லா நீளமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், போட்டிருக்கிறது நல்லா பிடிச்சி நம்ம போடுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. எப்படின்னா சில ஐலைனர் வந்து இந்த கேப் வந்து குட்டியாக கொடுத்துருப்பாங்கல்ல, அது வந்து இப்படி பிடிச்சி போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது நல்லா இவ்வளோ நீளத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னால நல்லா ஈஸியாக நல்லா ஒரே இதில் வந்து நமக்கு வரைஞ்சிக்க முடியும். கரெக்டாக சொல்லி புரிய வைக்கிறேன்னான்னு தெரியல. பிகினராக இருக்கீங்க, ஐலைனர் போடுறதுக்கு அவ்வளோவா வராது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி நல்லா நீளமாக இருக்க மாதிரி இந்த பிராண்டில் உங்களுக்கு பிடிச்சது மேபிளினில் கூட நல்லாயிருக்கும், அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் மேபிளினில் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படின்றனால நான் வந்து சுகர் பாப் ட்ரை பண்ணேன். அதை விட அது வந்து ஒரு மாதிரி கிளாஸியாக இருக்கும், அதை விட இது வந்து நல்லா மேட்டாக போல்டாக இருக்குது. இதுவும் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம்மோட அண்ட் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளம் பிராண்ட்லேருந்து சீரம் ஸ்டார்டர் பேக்குன்னு சொல்லிட்டு 5 மினி பாட்டில்ஸ் இருந்தது, குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி இருக்குது, நியாசினைமேட் இருக்குது, அதுக்கப்புறம் எக்ஸ்ஃபோலியேட் அந்த பீலிங் சொல்யூஷன் இருக்கும்ல அது இருக்குது, அதுக்கப்புறம் ரெட்டினால் சீரம் இருக்குது, ஹைலரானிக் ஆசிட் சீரம் இருக்குது. ஸோ இந்த குட்டி குட்டியாக பெரிய பெரிய பாட்டில் வாங்கி நமக்கு அது செட் ஆகுதா இல்லையா எப்படி இருக்குது, அந்த மாதிரி நமக்கு அமௌண்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறவங்க இந்த மாதிரி மினி சீரம் பாட்டில்ஸ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எது செட் ஆகுதுன்ற மாதிரி பார்த்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ப்ளம்முக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸோ நல்லா க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நான் இதோட லிங்க் இருந்தால் கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா அந்த 3-in-1 பேக் இருக்குது, அது வேணால் கொடுக்குறேன். ஸோ இது ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் சீரம்ஸ்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் டச் விட்டு போச்சு, சரி இந்த பிராண்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். ஜூக்கோட இந்த ஒரு குட்டி பேக் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள், பவுச் மாதிரி அழகாக என்னோட ஃபோனு, என்னோட பர்ஸு, ஏர்பாட்ஸு, என்னோட பவர் பேங்க், இது மட்டும்தான் நான் வெளியே எடுத்துகிட்டு போவேன். பக்கத்தில் எங்கேயாவது போகிறேன் அப்படின்றப்போ, மாலுக்கெலாம் போகிறேன் அப்படின்றப்போ இது மட்டும் வச்சு அழகாக கையில் பிடிச்சி கொண்டு போகிறதுக்கு க்யூட்டாக இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிவ் அவேக்கு கிஃப்டாக நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கிஃப்ட் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். ஜூக்கோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணணும். என்ன கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜூக்கில் வந்து அவங்களோட பேக் எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு பிரிண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பிரிண்ட்டும் இருக்கும், அதில் உங்களுக்கு எந்த பிரிண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜூக்கோட முக்கியமான உங்களுக்கு பிடிச்ச 3 ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் அது கூடவே சேர்த்து நீங்கள் ஒரு கமெண்ட்டாக பண்ணுங்கள். அந்த கமெண்ட்ஸ்லேருந்து நாங்கள் ஒரு 3 வின்னர் வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் வர்ற மாதிரி யார் யார் வின்னர் அப்படின்றத கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து கொடுத்துருவேன். அந்த வின்னர் வந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணலாம், அவங்கக்கிட்டேருந்து அட்ரஸ் வாங்கிட்டு இந்த பேக் வந்து உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான கிவ் அவேக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உண்டான ரூல்ஸ். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வந்து கிஃப்ட் கிடைக்குது அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம கொடுக்கலாம். இந்த பேக் வந்து இப்போ நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கன்ஃபார்ம் இது வர்த்து தான், நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா டோட் பேக். இது வந்து நான் எங்கள் மம்மிக்காக வாங்கியிருக்கேன், ஊருக்கு கொண்டு போயிட்டு எங்கள் அம்மா கொடுக்கறதுக்கு. நல்லா வந்து நல்லா நீளமாக அகலமாக ஜிப்லாக கொடுத்துருப்பாங்க, ரஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிச்சிக்கிறதுக்கு கொடுத்துருக்கு. இந்த சந்தைக்கு அந்த மாதிரிலாம் அம்மா போவாங்கள திங்ஸ் வாங்குறதுக்கு, ஷாப்பிங் அந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, சைடில் ஒரு குட்டி ஜிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிண்ட் நல்லா இருக்கும், நல்லா அகலமாக இருக்குது. ஸோ இந்த 2 பேக்கும் இதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் தான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். முக்கியமாக இந்த கிவ் அவே டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட், எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட வீடியோஸ் வந்து கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணிவிட்டு நான் நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் வந்து கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நிறைய நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்தடுத்த கண்டென்ட் என்னென்ன போடலாம். அண்ட் கோல்டு ரிலேட்டடான வீடியோஸ், சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ். ஃபர்ஸ்ட்லாம் நம்ம சேனலில் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கல்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மாதிரிலாம் நான் கமெண்ட்ஸ் நிறைய ரிசீவ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நானுமே கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு டயட் வீடியோஸாக இருக்கட்டும், ஃபுட் ஐடியாஸாக இருக்கட்டும், அண்ட் வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸாக இருக்கட்டும், அந்த மாதிரிக்கெலாம் நிறைய நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ ப்ரீவியஸாக உள்ள வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தா எனக்கே அப்பப்போ நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நம்ம ஏன் திரும்ப பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஆசை எல்லாமே எனக்கும் இருக்குது. ஸோ நம்ம முயற்சி பண்ணுவோம்.
கொஞ்சம் வந்து இடையில பிரேக் எடுத்துக்கிட்டேன். பட் இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் கேட்குற மாதிரியான வீடியோஸ், யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.